ஏன் ஆன்றோர்கள் நல்லதே செய்ய வேண்டும், நல்லதே சொல்ல வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 3 விதமான தோஷங்கள் இருக்கிறது. அதாவது மனோவாக்காய் கர்மங்கள்ன்னு சொல்லுவார்கள். மனசு மூலமாக, வாக்கு மூலமாக, கர்மங்கள் மூலமாக. மனசு மூலமாக நீங்க தூய்மையாக இருக்க வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே சிந்தனை பண்ண வேண்டும். வாக்கின் மூலமாக மற்றவர்களை நம்ம துன்பம் கொடுக்கக்கூடிய கடின வாக்குகளை பேசக்கூடாது. அதனால வாக்தோஷம் ஏற்படும். அதுக்கு தான் வாக்தோஷம் என்பது. ஆக வாக்கு என்பது நமக்கு கொடுத்திருக்குது. வாக்கு என்பது ஒரு பூஷணம். எல்லோரும் அன்பாக நம்ம பேச வேண்டும் என்பது கருத்து. ஆக நல்லதே செய்ய வேண்டும். நாம நினைச்சு நல்ல விதமா செய்ய வேண்டும். அப்படி மனோவாக்காய் கர்மங்களம் மூலமாக புண்ணியத்தை நீங்க செய்யும்போது அது மோர் அக்யூமுலேட்டட் ஆகி உங்களுக்கு புண்ணியகரமாக மாறிவிடும். இது அதிகமா ஏதோ பெருமைக்காக வீம்புக்காக பேசி தேவையில்லாத பாவத்தை சுமந்து கொண்டு ஏதோ ஒரு நாள் நம்ம திருப்பதி மறுபடியும் ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் திடீர்னு நம்ம கடின வார்த்தையில் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவர் மனசு ரொம்ப புண்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் 360 நாள் எப்படி திருப்பி ஒரு திங்கட்கிழமை திருப்பி வர்றது, அதே மாதிரி ஒரு நாள் வரும். ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் இன்னொருத்தர் மறுபடியும் அதே வார்த்தை சொல்ல உங்களை துன்புறுத்துவார்கள். அதுதான் கர்மானுடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே யாரையும் துன்புறுத்தாதீங்க. மனோவாக்காய் கர்மங்கள் மூலமாக புண்ணியத்தை தேடுங்கள், பணத்தை தேடாதீர்கள்.